வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபோன் தமிழ். இன்னைக்கு வீடியோ நாம பார்க்க போறது நீ எதுக்கு வந்ததுன்னே தெரியல ஆரம்பிய சொல்லு. ஏன் வந்தது எதுக்கு வந்தது அப்படின்னு தெரியல. நான் ஏன் போனேன் எதுக்கு போனேன் அதுவும் எனக்கு தெரியல. ஆனா எதுக்கோ போனேன், இது எப்படியோ என் கைக்கு வந்துருச்சு. எதுக்கோ போனேன்னு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. Lenovo ஸ்மார்ட் கிளாக் அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்மார்ட் ஹோம் அப்படின்ற கேட்டகரி வந்து கொஞ்ச நாளாவே வாழ்ந்துகிட்டு வர கேட்டகரி. இப்போ வந்து போன் எல்லாம் விற்க முடியாதவங்க இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் விக்கிறாங்க. அது மட்டுமா, ஸ்மார்ட் ஹோம் மட்டும் இல்லாம இப்ப டிவியே விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாருதான் இல்ல சாரி எல்லாரும் இப்ப டிவி விற்க ஆரம்பிச்சு. ஹோம்ல இருக்கிற சாதாரண விஷயத்த எல்லாமும் ஸ்மார்ட் ஆக்கணும், அப்படி இல்லைனாலும் புதுசா நீங்க வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு தள்ளுறதுக்காக. ஸ்மார்ட்டா இருக்கணும், ஈஸியா பண்றவங்க கிடையாது, நம்மள சோம்பேறி ஆகணும் அப்படின்ற குறிக்கோளோட தான் இதெல்லாம். தேங்க்யூ பேபிமா. சரி ரைட். சோ இதுதான் Lenovo ஸ்மார்ட் கிளாக். இது அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்திரலாம். இந்த டிவைஸ் வந்து 9,990 ரூபாய், அதாவது 10,000 ரூபாய், 9,990. 10,000 ரூபாய்க்கு ஒரு கிளாக். எம்ஆர்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். எம்ஆர்பியா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. இந்த ரேட்டுக்குலாம் இதேதான் ரேட்டு நினைக்கிறேன். ஓகே கூகுள், Lenovo smart clock, how much in India? என்ன சொல்லுது? This is the top result. டாப் ரிசல்ட் கிளிக் பண்ணா Flipkart ஓபன் ஆகுது. சந்தோஷம். Flipkart ஓபன் ஆனா 5,900. ஆஹா, my god, 40% ஆஃப் அப்படின்னு போட்டுருக்காங்க. Lenovo 6,000 ரூபாய்க்கு விக்கிறாங்க. 6,000 ரூபாய்க்கு ஒரு கிளாக் வாங்குறீங்களா? அதுல டிஸ்ப்ளே வேற இருக்குலடா. பாப்போம் அந்த டிஸ்ப்ளே எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம். அது வந்து புது கிளாக் அப்படின்றதுனால இப்பெல்லாம் LCD-ல தான் அந்த நம்பர் போடுறாங்க. இப்படி முள்ளு எல்லாம் காமிச்சா நமக்கு டைம் தெரியாதான். ஆமா. சோ இது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஹெம்ப் கிரே கலர். அதுக்கப்புறம் 1GB RAM இருக்கு போல, அப்புறம் 8GB ஸ்டோரேஜ் இதுல இருக்கு போட்டிருக்கு. இதோட OS நம்ம கேட்கவே தேவையில்ல, கூகுள் அசிஸ்டன்ட்ல பவர் ஆகுது. சோ ஆண்ட்ராய்டு தான். ரைட், இதெல்லாம் தான் இதோட இன்ஃபர்மேஷன். ஃப்ரண்ட்ல பாரு எவ்வளவு பில்டப் இருக்கு வித் கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு பல லாங்குவேஜ்ல போட்டிருக்காங்க. ரிவேல் இன்டெலிஜென்ட் avec l'assistant கூகுள் அப்படின்னு வந்து பிரெஞ்சுல போட்டிருக்காங்க. சரி, அப்ப இது நீ பண்றா, நீ எப்பவும் படிப்பியே கூகுள். இங்கடா இந்நேரம் எத்தனை பேர் நம்மள அசிங்கமா திட்ட போறாங்கன்னு எனக்கே தெரியல. ஏன்டா என் டேட்டால இந்த மாதிரி ரேசிஸ்டா வந்து பிஹேவ் பண்றீங்க? இதுதான்ப்பா சைனீஸ் லாங்குவேஜ். சைனீஸ் லாங்குவேஜ் உனக்கு தெரியாதா? எப்படி தெரியாது, நான் கத்துக்கிட்டேன். இன்னும் வேற என்ன இருக்குன்னு பாரு. இதுதான். சோ ரொம்ப கியூட்டா குட்டியா இருக்கு. நானும் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். கோன் மாதிரி இருக்கு. ஆனா இன்னொரு ஒரு கெத்து என்ன, பழைய சிஆர்டி மானிட்டர் மாதிரி இல்ல, அதை விட பெருசா இருக்கு. இந்த கிளாக்கை விட இதோட அடாப்டர் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, கனெக்ட் பண்ணிடலாம். ரைட். சோ இது ரெண்டே இருக்கு. ஆமா, இல்ல பாக்ஸ்ல வேற எதுவும் இல்ல. ஆனா பாக்ஸ் செமையா இருக்குல்ல. சோ இது ரெண்டு தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப மினிமலிஸ்டிக்கா, ரொம்ப கொச்ச கொச்சன்னு வைக்காம குட்டியா 2-3. இல்ல கிளாக்கு என்ன கொடுக்க முடியும்? இல்ல அவங்க கொடுப்பாங்கல்ல, ஏதாவது சம்பந்தம் இல்லாத கொடுப்பாங்க. கரெக்ட். சோ இது வந்து எதுவும் கொடுக்கல க்ளீன் பண்றதுக்கு. இவங்க ஆப்பிள் கிடையாது. சோ இது நம்ம என்ன துணியில இதுவே துணி தானே. இல்லடா, ஏதாவது கோமணம் கொடுத்திருந்தா. இல்ல, இத வாஷிங் மிஷின்ல கழுவ முடியுமா? எத்தனை கேள்வி கேக்குறீங்களா டேய்? சரி, 1 செகண்ட், எனக்கு ஒரு டவுட். கிளாக்ன்றீங்களே, ஆனா இத வந்து செவுத்துல மாட்ட முடியாதா? செவுத்தனால மாட்ட முடியாது. இது வந்து டேபிள்ல வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஏய், டேபிள் கிளாக்டா. சரி, ஓகே. சோ இது வந்து எதுதான் சப்போர்ட்டட் அப்படின்னு பார்த்தா யூடியூப் மியூசிக், Spotify, Google Chromecast and Philips Hue Light. சோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி பென் டிரைவும் கனெக்ட் பண்ணி அப்போ அக்சஸ் பண்ண முடியுமா என்ன? USB போர்ட் பண்ணி USB போர்ட் இருக்கு. சரி, அப்புறம் இன்னொரு மைக்ரோஃபோனுக்கு ஸ்விட்ச் கொடுத்திருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் பிரைவசி. இது எப்பவுமே ஆனா கூகுள் ப்ராடக்ட்ஸ்ல இருக்குல்ல. ஆமா, எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் வந்துருச்சு. இப்ப எக்கோ ப்ராடக்ட்ஸ்லயும் இப்ப ரீசெண்டா அந்த அமேசான் எக்கோட அந்த இந்தியன் வெர்ஷன் போர்ட்டபிள் கிளாக் பார்த்தோம்ல, அதுலயும் அந்த பிரைவசி ஸ்விட்ச் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஆக்சுவலா போர்ட்டபிளா இருந்தா பெட்டர் தான். ஆனா பேட்டரி எந்த அளவுக்கு நீடிக்கும் அப்படின்னு தான் தெரியல. இது என்ன சார்ஜபிள் ஆகுது? இல்ல சார்ஜபிள் இல்ல, மேபி உள்ள இருக்க சர்க்யூட்டே விக்கி சந்தேகமா பாக்குறான். சோ இது மெயினா இதோட யூஸ் என்ன, இந்த மாதிரி ஐட்டம்ஸோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் கலாய்க்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதோட யூஸ் வந்து இந்த ஸ்மார்ட் எல்இடி, ஸ்மார்ட் ஃபேன், ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா அந்த ஸ்மார்ட் ஹோம் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஹப். ஆமா, அதுதான் இந்த டிவைஸ். டக்குன்னு டச் ஸ்கிரீன் ஏன் வச்சிருக்காங்கன்னா, இப்ப நீங்க வாய்ஸ் கமாண்ட் இல்லாம டக்குன்னு ஏதாவது ஆஃப் பண்ணணும். I'm your Google Assistant. To get started, download the Google Home app on a phone or tablet. சரி, இது வந்து இப்ப செட்டப் நடந்துகிட்டு இருக்கா, அதனால கூகுள் வந்து ஓவரா கத்துது. ஆமா. இது வரைக்கும் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த Lenovo ஈவென்ட் நீ போயிருந்த. ஆமா.
அங்க அவங்க என்ன சொன்னாங்க அதுதான் எனக்கு தெரியணும். இத வந்து எப்படி வித்தாங்க, இது நீங்க வாங்கணும் அப்படிங்கறது எப்படி சொன்னாங்க சார்? அவங்க எங்க சார் வித்தாங்க? கண்டிப்பா கூவி வித்திருப்பாங்க. இல்ல ஆக்சுவலா இதை நீங்க சொன்னதுக்குதான். இப்ப சப்போஸ் ரொம்ப ஒரு ஹோம வந்து இப்போ டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே வருது, நாமளும் பிஸியாவே இருக்கும். சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து நமக்கு ஒரு சில வேலைகள் வந்து நம்ம பண்ண வந்து டைம் இருக்காது. சோ அது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொன்னாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் இப்ப நான் கிச்சன்ல போயிட்டு எனக்கு ஒரு ரெசிபி வேணும், இப்ப நான் குக் பண்றேன், ஆனா ரெசிபி வந்து என்னால படிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது, கையும் வந்து பிஸியா இருக்கும், கையும் பிஸியா இருக்கும். சோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு செஃப், அவங்க பேர் ஏதோ வரும், மனிஷா யாரோ ஒருத்தர். சரி. சோ அந்த செஃப்பை கூட்டின்னு வந்து அவர் வந்து ஒரு கிரீக் சாலட் பண்ணாரு. ஓஹோ. சோ அந்த கிரீக் சாலட் எப்படி பண்ணாரு அப்படின்னா, வித் லெனோவோ ஹெல்ப் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இது சொல்லும், இதை போடு அதை போடு, இதை போட்டியா அப்படின்னு கேட்கும், அவர் வந்து ஆன்சர் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் நீங்க இதை போடணும் அப்படின்னும். சோ இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில பண்ற வேலையை எவ்வளவு ஈஸியா ஆக்க முடியும் அப்படின்றத வந்து இதை வச்சு எக்ஸாம்பிள் பண்ணி காமிச்சாங்க நமக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம அலாரம் செட் பண்றது, அதுக்கப்புறம் பாட்டு போடுறது, இந்த யூடியூப் மியூசிக், கானா, ஸ்பாட்டிஃபை வச்சு பாட்டு போடுறது, அதுக்கப்புறம் பெட்ரூம் லைட் ஆஃப் பண்றது. சோ அந்த மாதிரி சில பல எக்ஸாம்பிள்ஸ் வச்சு போட்டு காமிச்சாங்க. அவ்வளவுதான் பண்ண முடியுதுல. 6000 ரூபாய்க்கு ஓகே தான். 6000 ரூபாய் இல்ல ஏன் தெரியுமா, நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப இந்த செக்மெண்டே புதுசு அப்படின்றதுனால 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறவங்க இதை விட அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஆல்ரெடி மீதி விஷயத்தெல்லாம். சோ அதனால இது வாங்குறது ஓகே. பட் என்ன கேட்டா, இப்ப நான் பாக்குறேன் அந்த டிஸ்பிளே, நீ சொல்ற யூஸ் கேஸ்க்கு எல்லாம் பார்த்தா இன்னும் பெரிய டிஸ்பிளே இருந்திருக்கலாம், இன்னும் பிரைட்டர் டிஸ்பிளே இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இல்லடா, இது ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு லெனோவோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு இதுல பெரிய ஆளா இருந்தாங்கன்னு தெரியல. அவங்க பாத்துருப்பாங்க, அமேசான் பண்றது ஒரு பக்கம் இருக்கு, பிளஸ் அங்க சைடுல பாரு ஏதாவது லெனோவோ ஸ்மார்ட் ப்ராடக்ட், ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு சைடுல. இல்ல இருக்கு, அது கொஞ்சம் அதை நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன். அது என்னது அப்படின்னு பார்த்தா அதேதான்டா. நான் அதான் கேட்டேன், இது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்குதே அப்படின்னு. இது வேற இருக்கா? அதேதான்டா, சேம் எக்ஸாக்ட் சேம் தான், சேம் மாடல் சேம் தான். ஆனா இது வந்து சைனால இருந்து வந்துச்சோ. ஆமா, நம்ம இது இந்தியன், ஏன்னா அவங்க சைனா தானே. ஆமா, அதனால அங்க இருந்து வந்தது. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, சைனால கூகுள் அசிஸ்டன்டோட விக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் தான். அதான் புரியல எனக்கு. ஆனா ஃபுல்லா சைனீஸ். சைனால கூகுள் இருக்கே, சைனால ஆண்ட்ராய்டுக்கு பஞ்சம் கிடையாது. சைனால கூகுள் அசிஸ்டன்ட் கிடையாது, கூகுள் சர்வீசஸ் ஆண்ட்ராய்டு இருக்கு. ஆண்ட்ராய்டு இருக்கு, பட் கூகுள் சர்வீசஸ் கிடையாது சைனால, பேண்ட். சரி, என்ன கலர் மட்டும் எப்படி இதெல்லாம் வந்து சேம் எக்ஸாக்ட் திங். இது வந்து முன்னாடியே வந்துருச்சு, பட் இந்தியாவுக்கு வரல அப்படின்றதுனால, சைனா ப்ராடக்ட் அப்படின்றதுனால இப்ப அப்டேட் ஆயிட்டு இருக்கு. கொடி தூக்கிட்டு இருந்தோம், இப்ப வந்து இந்தியால லான்ச் ஆனதுனால நாங்க அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். சோ அதுல டச் ஸ்கிரீன் இருக்கா? ஆமா, ஃபுல்லாவே டச் தான். ஓகே, சோ டச் ஸ்கிரீன் இருக்கு. அண்ட் போர்ட்ஸ் எல்லாம் பாக்கும்போது பின்னாடி வந்து ஒரு USB போர்ட் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பிரைவசி ஸ்விட்ச் ஒன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அடாப்டர் ஸ்விட்ச் ஒன்னு இருக்கு. ஓகே, எவ்வளவு நீளம் சிவா இந்த அடாப்டர் வயர்? 2 மீட்டரா? ரொம்ப ஷார்ட்டா இருக்கா? 1 மீட்டர், 1.5 மீட்டர்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். சோ ஒரு 1.5 மீட்டர் கேபிள் அப்படின்னா நீங்க வந்து பிளக் பாயிண்ட்ல ரொம்ப தூரம் தள்ளி எல்லாம் வைக்க முடியாது. அப்டேட் ஆக இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கலாம். 5G ல வருது. இந்த மிக்ஸி கிரைண்டர் வைக்கிற இடத்துல இது வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தான். அண்ட் டாப்ல பார்த்தோம்னா இந்த வால்யூம் கம்மி பண்றதுக்கு, இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த பட்டனே வச்சிருக்காங்க. முன்னாடி 2 ஓட்டர் கேட்ச் வேணும். அது மைக்ரோஃபோன். அது வந்து அந்த ஃபார் ஃபீல்ட் மைக்ரோஃபோன்ஸ் இருக்கும்ல, ஆமா, அதுக்காக தான், வேற எதுவும் இல்ல. ஆம்பியன்ட் இதெல்லாம் இருக்கு போலடா. இந்த டிசைன் வந்து எனக்கு கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. இல்ல இது கிட்டத்தட்ட இந்த கூகுள் ஹோம் ஒன்னு இருந்தது இல்ல, அதே மாதிரி தான் இருக்கு. எக்கோ ஷோ. சோ இது யார் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கூகுள் ஹோம். ஆமா, ஹோம்லயே வந்து வேரியஸ் சைஸஸ்ல இருக்கு. ஆமா, நம்ம ரீசெண்டா ஏதோ ஒன்னு அன்பாக்ஸ் பண்ணோம், ஹப், நெஸ்ட் ஹப், ரைட். அதுக்கப்புறம் அமேசான் வச்சிருக்காங்க, எக்கோ ஷோ இருக்கு. அப்புறம் லெனோவோ வச்சிருக்காங்க. மீதி பேர் இல்லாம வச்சிருக்காங்க இது, பட் அவ்வளவு பாப்புலரா இல்ல. அடுத்து நான் எதிர்பார்க்கறது எந்த கம்பெனி கிட்ட அப்படின்னு பார்த்தா, OnePlus, ரியல்மி. ஃபர்ஸ்ட் ஓப்போல வரணும், அப்புறம் தான் ரியல்மில வெயிட் பண்ணுங்க. இப்பதான் வந்து ஓப்போ வந்து ஆப்பிள் வச்சிருக்காங்க, ஹோம் பாட் வச்சிருக்காங்க. அதுல டிஸ்பிளேவோட வெர்ஷன் இருக்கா? இல்ல, டிஸ்பிளேவோட வெர்ஷன் கிடையாது, டிஸ்பிளே வெர்ஷன் கிடையாது. ஹோம்பாடு, அதான் ஹோம்பாடு அது மோசமா தான் இருக்கும் போல. லெனோவோட தான் ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்குது. ஒரு பாப்போம், இது என்னதான் பண்ணுதுன்னு பாப்போம்.
சோ கூகுள் ஹோம்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அந்த கூகுள் ஹோமோட ஆப்போட தான் இது வந்து கனெக்ட் ஆகும். ஆமா ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன்டா. ஆபீஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதேதான் அதுதானே. அதேதான். ஓகே ஓகே. சோ அதே ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸ். கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நீங்க போன்லயே எத்தனை தடவை யூஸ் பண்ணீங்க எனக்கு தெரியல. போன்ல நம்ம ஊர்ல ரொம்ப கஷ்டம்டா. நான் இப்ப கூட யூஸ் பண்ணேன். அது வந்து அது பதிலே சொல்ல, டைரக்டா லிங்க் தான் கொடுக்கும். எப்பயுமே லிங்க் தான் கொடுக்கும். அதுக்கா நம்ம ஆடியோ ஒன்லி இன்டர்ஃபேஸ் வச்சிருக்கோம். இல்ல டைப் பண்றதுக்கு நேரம் மிச்சம். அதே மாதிரி அது போய்டு பிரவுசர் ஓபன் பண்ண தேவையில்ல. அது Flipkart லிங்க் கொடுத்துச்சுல. இன் Flipkart the Lenovo smart clock costs 5999 அப்படின்னு சொல்லணும்ல. உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, நீ கொஞ்சம் ஓவரா தான் பேசுற, அப்ப நீ என்னென்ன டேட்டா எல்லாம் எடுக்கிற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் பிரச்சனை தான். கரெக்ட். நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, கொஞ்சம் ஓவரா விளையாடுதுன்னு சொல்லிட்டு சந்தேகம் அதிகமாக ஆரம்பிக்கும். எனக்கு பதில் நாளைக்கு இது என்னென்னலாம் பதில் சொல்லுமோ அப்படின்னு. ஏன் என்ன கேட்டா அதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் வந்து ஓகே கரெக்ட் தான் ஓரளவுக்கு. ஆனா நீ ஏதாவது நான் யோசிக்கல, அதுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் என்னோட கேள்வி. நான் எதெல்லாம் யோசிக்கலப்பா, எல்லாரும் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்ல வந்தேன். எனக்கு எதுக்கு. சோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சா? சோ இதுல வந்து என்ன Chromecast சப்போர்ட்டட் இருக்கு. Philips Hue பல்ப் எல்லாம் இருக்குல. சோ இப்ப நான் YouTube மியூசிக் என்கிட்ட இருக்கு, நான் அதுல வந்து கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ண முடியும் இல்ல? ரைட். எந்த லெவல்ல இருக்குது பத்தியா? ஓகே. மியூசிக் சர்வீசஸ் வந்து லிங்க் பண்றதுக்கு ஆப் உள்ளதான் லிங்க் பண்ணனும். ஆமா ரைட். என்னோட டவுட் என்னன்னா Chromecast மாதிரி வருதா அப்படின்றது தான் பார்க்கணும் எனக்கு. இப்போ Chromecast மாதிரி வந்துச்சு அப்படின்னா நல்ல விஷயம், ஈஸியர். ரைட். ஆல்மோஸ்ட் அந்த செட்டப் எப்பயுமே பார்த்தாச்சு இல்ல, நம்ம எப்பயுமே அந்த ஸ்மார்ட் கிளாக் செட்டப்ல செம்ம லேட் ஆகும். லேட் ஆகும். இந்த அளவுக்கு கேள்வி எல்லாம் எங்க வீட்டுல கூட நேரம் கேட்டது இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. சோ காஸ்ட் ஒர்க் ஆகுது இல்ல இப்போ யூடியூப் மியூசிக். ரைட். ரைட்டா தலைவரே, இன்னைக்கு தலைவர் பர்த்டே. தலைவர் பர்த்டே இன்னைக்கு. கரெக்ட். சும்மா கிழி பாட்டு போட்டு விடுங்க. நமக்கு அப்புறம் காப்பி ரைட்டும் நம்மளுக்கு கிழியும். சும்மா கிளியா கிழிஞ்சிரும் எல்லாமே மொத்தமா. நாம வந்து பழைய அப்படியே 80s இங்க பாத்தியா? ஏண்டா எங்க நிலைமை என்ன, திருப்பாச்சி அருவாள் எடுத்துட்டு பிளே போடுங்க. ஸ்பீக்கரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாப்போம். நல்ல குவாலிட்டி தான், நல்லா இருக்கு குவாலிட்டி. இதுதான் கரெக்டான பாட்டு, நம்ம தலைவர் பாட்டு. 6 செகண்ட்ஸ்க்கு மேல நான் கண்டிப்பா வைக்கல. இந்த பஞ்சாயத்தே எனக்கு. ஆனா நல்லா தான் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. பிளஸ் சவுண்டோட பிளஸ் இது ஏன் நல்லா இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஆடியோ ரூம். சோ ஹால்ல எப்படி இருக்கும், வீட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல் சவுண்ட் ரிவ்யூல வேணா பார்க்கலாம். மேக்ஸிமம்ல தான் இருக்கு. ஓ சரி ஓகே. ஃபுல் சவுண்ட்ல வந்து சவுண்ட் நல்லா இருக்கு. பட் இந்த ஹால்ல, இந்த லிவிங் ரூம் ஸ்பேசஸ்ல, கிச்சன்ல இதெல்லாம் எப்படி இருக்கும்? அண்ட் டிஸ்ப்ளே பண்ண முடியுமான்னு பார்த்தேன். ஒரு இன்டோருக்கு டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு ஸ்டில். ஆனா டிஸ்பிளே பெருசா இல்ல அண்ட் பிரைட்னஸ் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இந்த மாதிரி ரெசிபிஸ் அப்படின்லாம் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வரும்போது எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் அது மோஸ்ட்லி ஆடியோ ஓரியன்டடா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த ரெசிபிஸ் அப்படிலாம் நமக்கு வந்து அப்ப சொல்லும். பாடடா பொறுபொறு. மேக்ஸிமம் வால்யூம் வச்சிட்டேன். ஓகே. அவ்வளவா பேஸ் இல்ல. ஆனா இதுவே இத்தனூண்டு ஸ்பீக்கர்னா அக்செப்டட். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ஐட்டம் ஒண்ணு யாராவது வாங்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி மியூசிக் தான் யூஸ் பண்றாங்க. இல்ல கரெக்ட் மியூசிக் தான். நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், இதுக்கு சவுண்ட் பார் மீல வாங்கிடலாம் 4500 ரூபா 20 வாட். அதையே சொல்லிட்டு இருக்காங்க அப்போதுல இருந்து எல்லாத்துக்கும். மீ சவுண்ட் பார் வாங்கிடுங்க, மீ சவுண்ட் பார் வாங்கிடுங்க. இல்லடா ரியாலிட்டிரா. அது வேற எவ்வளவு நல்லா இருக்கும், இதோட சவுண்ட் நல்லா இருக்கும், பேஸ் நல்லா இருக்கும். நீ வந்து நோக்கியா சப்போர்ட்டா இல்ல ஷாமி சப்போர்ட்டா? சப்போர்ட் எல்லாம் இல்லடா, எது நல்லா இருக்கோ அதை நாங்க சொல்லுவோம். ரைட் ரைட். சரி ஓகே. இது மூலமா என்னப்பா இருக்கு இதுல? அப்புறம் வெதர் பாக்கலாம். அப்புறம் இவனுக்கு வந்து கூகுள் போட்டோஸ் லிங்க் பண்ணா போட்டோஸ் வந்து கேலரி மாதிரி வந்து போட்டு விடுவானுங்க. ஆமா இல்லையா? கிளாக் ஃபேஸ் என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். டூவல் பேண்ட் இது வைஃபை இருக்கு. கிளாக் ஃபேஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட்ல பார்த்த விட்ஜெட்ஸ் எல்லாமே இருக்குடா.
ரைட்டா? இத்தனை காலமா ஆண்ட்ராய்ட்ல எவால்வ் ஆன கிளாக் விஜெட்ஸ் எல்லாமே இதுல இருக்குங்க. கலரா வைக்கணும்னா கலரா வச்சுக்கோங்க, இல்லாட்டி எந்த மாதிரி வேணுமோ. இதுக்கு மேலேயும் இந்த கிளாக்க பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, கண்டிப்பா நாங்க சொல்றோம். இதுல பெருசா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. எங்க ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, நான் இப்பயே சொல்றேங்க இல்லையா, எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு வாங்க. கீழே கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட். அதேதான். ரைட். சென்டர் ப்ரோ, உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன சொல்லி இந்த வீடியோ முடிச்சிருக்கீங்க? ஓகே, சிம்பிளி வேஸ்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம ரிவ்யூல யூஸ் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். ரிவ்யூல ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஏதாவது ஸ்மார்ட் ஐட்டம்ஸ் இருக்கா? இல்ல. அப்ப நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஆமா, அதான் உண்மை. இப்பயே உண்மையை ஓப்பனா ஒத்துக்கிறது எப்பயுமே நல்லது. எப்படின்னா இப்ப நோக்கியா டிவி அன்பாக்சிங் பண்ணோம், கேபிள் கனெக்ஷன் எல்லாம் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அப்ஸ்கேல் ஆகுதா இல்லையான்றது. பட் இதுல அப்ஸ்கேல் ஆகாது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் ஓரளவுக்கு. ஏன்னா ஷாமியும் அப்ஸ்கேல் பண்ண மாதிரி எல்லாம் தெரியல, மொக்கையா தான் வருது. 4K டிவி இருந்தாலும் 360p 540p கூட வராது. சரி, இல்ல அதே பஞ்சாயத்து இதுலயும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம்டா. அதே மாதிரி இதுலயும் வந்து பஞ்சாயத்து இருக்குன்ற எல்லாத்துலயும் ஏதாவது பஞ்சாயத்து இருக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தானே தெரியும். இப்ப நமக்கு டெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது இருக்கணும்ல. நம்ம டிவினா பாப்போம், இதுக்கு வந்து ஸ்மார்ட் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட எதுவும் இல்ல. யார் வீட்ல இப்ப ஸ்மார்ட் ஐட்டம் இருக்கு? ஸ்ரீவர்ட்ஸ் வீட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். மீ பல்பு அதெல்லாம் மீ பல்பு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர்தான் வந்து திருட்டுத்தனமா சைனால இருந்து இம்போர்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். சோ அவர்கிட்ட ஏன் இம்போர்ட் அவர் தானே பண்றாரு எல்லாமே. ஆனா அவர் வந்து மீ ஐட்டம் தான் யூஸ் பண்ணுவாருப்பா. அவரு கம்பெனி தானே. ரைட். கூகுள் அசிஸ்டன்டோட ஒர்க் ஆகுமா? எனக்கு டவுட் அதுதான். தெரியலையே எப்படி வேலைக்கு ஆகும். இது மட்டும் தான் இது ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா மீ ஹோம் ஆப்போட தான் அது இன்டகிரேட் ஆகும். நீ சொல்ற பிலிப்ஸ் யூ கரெக்ட். இதெல்லாம் கூகுள் ஹோம் மோஸ்ட்லி வந்து லிமிட்டட் கேப்பபிலிட்டிஸ் தான் இருக்கு. சோ இத வந்து ஸ்மார்ட் ஹோம் தவிர நம்ம இந்த பாட்டு கேட்கறதுக்கு, இந்த ரெசிபி பண்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நீங்க ஸ்டாண்ட் ஒண்ணு வச்சுக்கிட்டு நீங்க அத வந்து போன் அங்க வச்சுக்கிட்டு, ஏன்னா அது பாருங்க போன் ஸ்கிரீனை விட சின்னதா இருக்குது. போன் ஸ்கிரீனை வச்சுக்கிட்டு பக்கத்துல ஒரு பின்னாடி வந்து ஒரு JBL ப்ளூடூத் ஸ்பீக்கரோ இல்லாட்டி மீ டிவி சவுண்ட் பாரோ அதோட கனெக்ட் பண்ணிட்டு கூகுள் அசிஸ்டன்ட் போன்லயே யூஸ் பண்ணலாம். அந்த போன் எல்லாம் காட்டுறதுக்கு குழந்தை கையில ரைம்ஸோ இல்லாட்டி ஏதாவது ஆடியோல ரைம்ஸ் போடணும், ஏதாவது பண்ணணும்னா அதுக்கெல்லாம் இதை கொடுத்துடலாம். இந்த டிஸ்பிளே அவ்வளவு பிரைட்டாவும் இல்ல, கண்ணை வந்து அஃபெக்ட் பண்ற அளவுக்கு இருக்க மாதிரி. இதுக்கு சார் வேல்யூ இருக்கா? இதுக்கு சார் வேல்யூ எல்லாம் கிடையாது. ஏன்னா இதுக்குள்ள கம்யூனிகேஷன் எக்யூப்மென்ட் கிடையாது, வெறும் ஸ்பீக்கர் தான், மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. வைஃபை இதை எடுத்து நம்ம காதுல வைக்கலாம் போறது இல்ல. நமக்கு சார் வேல்யூ பிரச்சனை இல்ல, 15 mm பிரச்சனை இல்ல. குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு சும்மா ஒரு தூக்கி அடிச்சிருவாங்க. தூக்கி அடிச்சிடும் பாத்துக்கதான். கரெக்ட் தான். இந்த சோறு எனக்கு பிடிக்கல அப்படியே செத்துரு அப்படின்னு சொல்லி தூக்கி அடிச்சிருவாங்க. இதுதான் Lenovo ஸ்மார்ட் கிளாக் பத்தின விஷயம். இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட அடுத்த வீடியோ நாங்க சந்திக்கிறோம். Till then, this is Vigneshwar. This is Bharadwaj. சிவபரணி. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பேப்பர் வெயிட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.